Good morning, dear students. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? Hope you all are fine and safe. So, students, in today's class, we are going to see a new topic, common noun and proper noun. உங்க bookல இருக்கிற same topic தான். Everyone open your textbook. Open to page number 86. 86 வரைக்கும் முடிச்சோம். அன்னைக்கு ஞாபகம் இருக்கா? My Robot poem வந்து சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பேர் இன்னுமே கம்ப்ளீட் பண்ணல. I don't know what is the reason. Anyways. மை ரோபாட்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் டே கொடுத்தப்ப அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்தது. அந்த சேஞ்சஸ் எல்லாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்களா? ஐ ஹாவ் அ ரோபாட் பிக் அண்ட் ஸ்ட்ராங். ஸோ அதை நான் மாற்றி வேறு ஏதோ கொடுத்துருந்தேன் ஃபர்ஸ்ட் டே. அதே மாதிரி ஐ ஹாவ் அ ரோபாட் ஸ்மார்ட் அண்ட் டால். அந்த சேஞ்சஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது சேஞ்ச் பண்ணலைன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க எவ்ரி ஒன். அதோட கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸையும் நல்ல மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பாருங்க, பேஜ் நம்பர் 87ல என்னது? காமன் நவுன் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் ப்ராப்பர் நவுன். இனி இந்த காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் முடிஞ்சா ரோபாட் எக்ஸ்போ அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி, அதாவது ஒரு டயலாக் கன்வர்சேஷன் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது முடிஞ்சு கொஞ்சம் ரீடிங் ப்ராக்டிசஸ் மாதிரி இருக்கு. அது முடிஞ்ச ஐ கேன் டூ அதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுறோம். இனியும் ஃபியூ கிளாஸஸ் தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அந்த சாப்டர் முடிவடையும் போது ஆல்ரெடி எல்லா சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுற கிளாஸ் டெஸ்ட் வந்து இங்கிலீஷ் டெஸ்ட்டுக்கும் உண்டு. இங்கிலீஷ் டெஸ்ட்டில் என்னென்னா ஓரலும் சேர்ந்து வரும், ரிட்டன் மட்டும் இல்லை, ஓரலும் இருக்கும். ஸோ பி ப்ரிப்பேர்ட். அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல படிக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி இந்த கிராமர் செஷன் போன முந்தின கிளாஸ் கொடுத்த அந்த சிங்குலர் ப்ளூரல் செஷனாக இருந்தாலும் அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த என்ன காமன் நவுன் ப்ராப்பர் நவுன்னாலும் நம்ம நிறைய வாட்டி காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் ஆன்லைன் கிளாஸ்லேயே ஆக்டிவிட்டீஸ் கிளாஸில் படித்தோம். ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருந்தேன். ஞாபகம் இருக்கா? ஒரு சில வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா நானே கொடுத்தேன். ஒரு சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு ஸ்க்ராம்பிள் ஆஃப் பண்ணி கொடுத்துட்டு அதுலேருந்து விச் வேர்ட் கம்ஸ் அண்டர் காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் அப்படின்றது எடுக்க சொல்லியிருந்தேன். வேர்ட் லிஸ்ட் வேர்ட்ஸ் அவுட் கொடுத்துட்டு தென் அதே மாதிரி வந்து ஒரு சில காமன் நவுன்ஸ் வந்து கொடுத்துட்டு அதை ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ண சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆக்டர் நேம் எல்லாம் எழுதி வச்சிங்க. மூவிஸ் கேட்டிருந்தேன், ஆக்டர் நேம் கேட்டிருந்தேன், அப்புறம் என்ன மான்யூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. டீச்சர் நேம், ஸோ டீச்சர்னு கொடுத்துருந்தேன். அதில் வந்து ப்ராப்பராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேர் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க, அப்படி தானே? ஸோ அதெல்லாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதுதான் த சேம் திங். அதனால வித்தவுட் கெட்டிங் இன்டு மோர் இன்ட்ரோடக்ஷன் ஐ கேன் என்டர் இன்டு த சாப்டர் ஆஸ் யூ ஆல்ரெடி நோ வாட் இஸ் காமன் அண்ட் ப்ராப்பர் நவுன். அப்படிதானே? காமன் நவுன் ப்ராப்பர் நவுன்னா இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் நம்ம செவரல் டைம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் ஆல்ரெடி நீங்கள் படிச்சது தான், அதில் டீட்டெயில் ஆஃப் பண்ணுறதுக்கு இனி எதுவுமே இல்லை. ஓகே, எனிவேஸ் லெட்ஸ் மூவ் ஆன். Now open your textbooks everybody, page number 87 பாருங்க எல்லாரும். இனி here the naming word girl can be used for any girl, so it's a common noun. அங்கே ஒரு பொண்ணோட பிக்சர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கேர்ள் அப்படின்னு சொன்னால் எனி கேர்ளாக இருக்கலாம். இப்போ நம்ம கிளாஸில் நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. பட் நான் ஒரு பர்டிகுலர் கேர்ளோட நேம் கூப்பிட்டு எழும்பு ஸ்டாண்டப் அப்படின்னு சொன்னால் அவங்க மட்டும் எழும்புவாங்க. கரெக்டா? ஆனால் கேர்ள் அப்படின்னு நான் யாரையும் மென்ஷன் பண்ணாமல் கேர்ள் கீப் குவாய்ட் அப்படின்னு சொன்னால் யாருன்னு புரியுமா? நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாதான் புரியும். மற்றபடி என்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணாமல் யாரை கூப்பிடுறேன்னு சொன்னால் ஹோல் கிளாஸும் திரும்பி பார்க்குமா? அப்போ அந்த கேர்ளை வந்து கேர்ள்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை, இந்த வேர்டை ஐ ஹாவ் காமன்லி யூஸ்ட். ஜென்ரலைஸ்டாக கேர்ள்ஸ் எல்லாருமே கேர்ள் அப்படின்னு சொல்லுவோம். பாய்ஸ்னா எல்லா பாய்ஸும் பாய். ஆனால் பர்டிகுலர்லி ஒரு பையனை நான் மென்ஷன் பண்ணால் எல்லா கிளாஸில் வந்து திரும்பி இப்போ ஃப்ரெண்ட் பெஞ்சில் இருக்கீங்க நிறைய பேர் வந்து கேர்ள் அப்படின்னு சொன்னால் திரும்பி பார்ப்பீங்களா? யார் பேசுனாங்க? நீங்கள் சத்தம் போடலைன்னா திரும்பி பார்ப்பீங்க, அப்படிதானே? அப்போ யாரை நான் மென்ஷன் பண்ணேன்னு தெரியல. அதே சமயம் உங்கள் கிளாஸில் இருக்க ஒரு பொண்ணோட பேர், நான் ஐ எம் நாட் என்டரிங் இன் டு தேட், ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனி நேம், அதனால தான் நான் போகலை. ஓகே, யாராவது பேர் நான் கூப்பிட்டு சொன்னேன்னா என்ன? அவங்க மட்டும்தான் எழும்புவாங்க, அப்படிதானே? அதே மாதிரி பாய்னு சொல்லும்போதே பாய் பி பி
குவைட் அப்படின்னு சொன்னா யாருன்னு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இப்போ லாஸ்ட் பெஞ்சில் ஃபர்ஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்க அவங்கவுங்க சத்தம் போட்டலன்னா பார்த்துட்டே இருப்பாங்க. பட் தென் பாய் அந்த பையனோட பேர் ஃபார் எக்ஸாம்பிள் ராஜுன்னு ஒரு பையன் நம்ம கிளாஸ்ல இல்லை படிச்சிருந்தா ராஜு பி குவைட் அப்படின்னு சொன்னா எல்லா த ஹோல் கிளாஸுக்கும் தெரியும் யாரை நான் மென்ஷன் பண்ணேன். இப்போ புரிஞ்சுதா? கேர்ள்னா காமனா ஜென்ரலைஸ்டா எல்லா கேர்ள்ஸையும் கேர்ள் அப்படின்னு சொல்லலாம். பாய்னா ஜென்ரலா காமனா ஜென்ரலைஸ்டா எல்லா பாய்ஸையும் பாய்னு சொல்லலாம். அதை காமனா மென்ஷன் பண்றது தான் காமன் நவுன். காமன்லி ஜென்ரலி என்ன இருக்கு? பஸ், ட்ரெயின், இதெல்லாம் காமன் நவுன்ஸ். Okay, some examples are given. See here, some definition is given. That definition is not that satisfied, so I have given some other definitions also. You have to learn. Na keela picture um potirukken, next page explain um pandren. Okay, so here the naming word girl can be used for any girl. Endha oru girl ayyo vena girl nu பொண்ணு ஒரு சிறுமியை வந்து கேர்ள் அப்படின்னு நான் கூப்பிடலாம், அப்படிதானே? ஸோ இட்ஸ் அ காமன் நவுன். இஃப் அ நேமிங் வேர்ட் டினோட்ஸ், சி தட் அந்த சின்ன எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இஃப் அ நேமிங் வேர்ட் டினோட்ஸ் a person in general, it is common noun. ஜென்ரலான ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, பர்சன் மட்டும் இல்லை, திங், பிளேஸ், அனிமல், ஐடியா எதுனாலும் ஜென்ரலா காமனைஸ்டா. பிளேஸ்னா சிட்டின்னு நம்ம சொல்லலாம், அனிமல்னா அனிமல், ஆர் பேர்ட் அப்படின்னு சொல்லலாம். பேர்ட்ல இந்த பேர்ட் பேரட் நான் சொன்னேனா? இல்லை. அப்போ பேர்டுன்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன? தட் இஸ் அ காமன் நவுன். ஓகே, புரிஞ்சுதா? அப்போ ஈஸி தானே? இது ஈஸி தான். இதில் திருப்பி திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. Here are some naming words that denote the person, place and things in common. Commonly நம்ம person, place, things ஓட எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது இன்னும் கிளாரிஃபைடா இருக்கும். பாய், பாய்னா இட் மே பி எனி பாய். நான் ராஜுன்னு சொன்னா மட்டும்தான் ராஜு எழும்புவாங்க, அப்படிதானே? பென், பென் மே பி எனி பென். ஸோ இட் இஸ் காமன். காமன் எந்த பென்னா வேணா இருக்கலாம். ப்ராப்பர்னா அது ஹீரோ பென்னா, லெட் பென்னா, இங்க் பென்னா அப்படின்றது வந்துடும் இல்ல. சிட்டி, நான் சொன்ன மாதிரி பிளேஸ் வந்து எனி, நமக்கு இந்தியாலே நிறைய சிட்டிஸ் இருக்கு, அப்படிதானே? டெல்லியா இருக்கலாம், பாம்பேயா இருக்கலாம், தென் வாட், சென்னையா இருக்கலாம், பெங்களூரா இருக்கலாம், எனிவே. பட் இட் இஸ் சிட்டி. ஆஸ் காமன் ஜென்ரலைஸ்டா சிட்டின்னு சொல்றோம். ஃப்ரூட், ஃப்ரூட்னா பழம், anything it may be. Maybe apple, orange, banana, anything, peach, எது வேணா இருக்கலாம். ஆனா காமன்லி அதை எப்படி சொல்றோம்? அந்த வெரைட்டிய பழம், பழங்கள், அப்படிதானே? பழம். ஸோ புக், நெக்ஸ்ட் ஒன் யூ சி புக். இட் மே பி எனி புக். காமன்லி அதை எப்படி சொல்லணும்? ஜென்ரலைஸ்டா புக்னு சொல்லலாம். அது காமன் ப்ராப்பரா நம்ம சொல்லும் போது எப்படி கன்வெர்ட் ஆகும்? அது இங்கிலீஷ் டெக்ஸ்ட் புக்கா, தமிழ் புக்கா, இலக்கண பயிற்சி புக்கா, அல்லது வந்து வாட் இஸ் தட், ஸ்டோரி புக்கா, டிராயிங் புக்கா அப்படின்றது நம்ம மென்ஷன் பண்ணாதான் தெரியும். பண்ணலைன்னா ஜென்ரலைஸ்டா இது எல்லாமே புக்கோட கேட்டகரி அண்டர்ல தானே வருது. அப்போ அது காமனா ஜென்ரலைஸ்டா புக். நெக்ஸ்ட் கிங். நான் சோஷியல் லெசன் எடுக்கும்போது இந்த கிங் அப்படின்னு இந்த எல்லா கிங்ஸும் வந்து ஜென்ரஸா இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா எல்லாரையும் மென்ஷன் பண்றேன். அதுல எந்த ஒரு கிங்னு சொல்ல. ஆனா பர்டிகுலர்லி நான் பாரி வந்து ரொம்ப ஜெனரஸான ஒரு கிங் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், ஓ பாரியை தான் மென்ஷன் பண்றாங்க. இப்போ சேர டைனஸ்டியில சேரன் செங்குட்டுவன் சொல்லும்போது தான் ஓகே, அப்ப இந்த கிங்கை பத்தி தான் இந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்குது. கரிகால சோழன்னு சொல்லும்போது சோழா டைனஸ்டியில கரிகால சோழனை மட்டும் தான் சொல்றாங்க அப்படின்றது புரியுதா? கிங்னு நான் சும்மா மொட்டையா கிங்னு சொன்னா தெரியுமா எந்த கிங்னு? கிடையாது. அப்ப நான் காமன்லி எல்லா அரசர்களையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். கிங் முன்னாடி அரசர்கள் எல்லாருமே ஜெனரஸா இருந்தாங்கன்னா எல்லாரையும் மென்ஷன் ஆகும். காமனா நான் சொல்லிட்டேன் கிங்னு. கரெக்ட் தானே? அதே மாதிரி ஆனிமல், நான் இப்ப சொல்லி முடிச்சதுதான் உண்டு. ஆனிமல்னா அனிமலா இருக்கலாம், என்ன அனிமலா இருக்கலாம். இட் மே பி பெட் அனிமல் ஆர் வைல்ட் அனிமல், lion, tiger, cat, dog, anything it may be. பட் காமன்லி எப்படி சொல்லணும்? அனிமல். அதே மாதிரி பேர்ட், இப்ப சொல்லி முடிச்சதுதான் உண்டு. பேர்ட், பறவை, எனி பேர்ட், காக்காவா இருக்கலாம், குருவியா இருக்கலாம், பேரட்டா இருக்கலாம், எனிதிங். பட் காமன்லி எப்படி சொல்றோம்? பேர்ட். அடுத்த கேம், எனி கேம், இன்டோர் கேமா இருக்கலாம், அவுட்டோர் கேமா இருக்கலாம், கேரம்ஸா இருக்கலாம், செஸ்ஸா இருக்கலாம், ஆர் வந்து வெளியே விளையாடக்கூட கபடியா இருக்கலாம், எனிதிங். பட் காமன்லி என்ன அதுக்கு சொல்லணும்? கேம்.
காமன்லி அதை கேம்னு தான் சொல்றோம். இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும் காமன் நவுன்னா என்னன்னு? Now see your mobile screen everybody. காமன் நவுன்கான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்களோட நோட்ல எழுதி எடுங்க. A common noun names any person, எதுனாலும் any person, place, thing or idea generalized நம்ம படிச்சோம்னா generalized நம்ம கூப்பிடுறது அந்த ஒரு செட் ஆஃப் இதை வந்து generalized நம்ம கூப்பிடுறது தான் common noun. காமன் நவுன்ஸ் ஆர் மோஸ்ட்லி கேபிட்டலைஸ்டா வராது. ஒரு சென்டென்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அல்லது ஒரு வேர்ட் எடுத்தீங்கன்னா கூட மோஸ்ட்லி கேபிட்டலைஸ்டா வராது. ஒரு சென்டென்ஸ்ல நீங்க பார்க்கணும். சென்டென்ஸ்ல the boy is rich அப்படின்னும் போது அதுல காமன் நவுன் இது பாய். அப்படிதானே? பாய் தான் காமன் நவுன். அந்த பாய் வந்து மேக்சிமம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்காது. அதே ராமு இஸ் ரிச் அப்படின்னு வந்ததுன்னா ராமு ஆர் வந்து கேபிட்டல். ஒன்னாமது நம்ம நேம் வந்து கேபிட்டல்ல தான் தொடங்கணும், பின்ன அது தொடக்குது. ஆர் யூ கேன் சே எஸ்டர்டே ஐ சா ராமு. இதுல ராமுங்கிறது ப்ராப்பர் நவுன். அது நம்ம சென்டென்ஸ்ல லாஸ்ட் வரக்கூடியது. அது மேக்சிமம் இட் இஸ் பிகினிங் வித் கேபிட்டல் லெட்டர். ஸோ மேக்சிமம் ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து எப்பவுமே இட் பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். எல்லா சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷன்ஸ்ல காமன் நவுன்ஸ் வந்து ஒரு வேர்டோட தொடக்கத்துல ஒரு சென்டென்ஸோட தொடக்கத்துல வந்தாதான் மேக்சிமம் கேபிட்டலைஸ்டா இருக்கும், அல்லது வந்து ஸ்மால் லெட்டர்ல தான் இருக்கும். அதுக்குன்னு கேபிட்டல் எது இருக்குன்னு பார்த்து உடனே அந்த பண்ணாதீங்க. உங்களோட புக்ல வந்து ஒரு சில இதுக்கு வந்து எல்லாத்துக்குமே கேபிட்டல் லெட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால அது ஒரு பெரிய பாயிண்டா நினைக்க கூடாது. பட் எனி நேம், பர்சன், அனிமல், திங் காமனா ஜெனரலைஸ்டா நம்ம எடுக்கக்கூடியதுதான் காமன் நவுன். எக்ஸாம்பிள் பாருங்க, டீச்சர். இதுல உங்க ஃபேவரட் டீச்சர் கேட்டா நீங்க யாரை எழுதுவீங்க? உங்க கிளாஸ் டீச்சர் எழுதுவீங்க, அப்படிதானே? ஸோ டீச்சர்னும் போது காமன் நவுன். அதை வந்து உங்களோட கிளாஸ் டீச்சரை மென்ஷன் பண்ணும்போது அது ப்ராப்பர் நவுனா கன்வெர்ட் ஆகுது. பிரபா டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது பிரபா டீச்சரை மட்டும் மென்ஷன் பண்ணுது, அப்போ அது ப்ராப்பர் நவுன். அடுத்த பேஸ்பால். பேஸ்பால் வந்து அது ஒரு கேம். பேஸ்பால் அதுல வந்து குறிப்பிட்ட ஒரு இன்னொரு விஷயத்த வந்து சொல்லும்போது பேஸ்பால்ல மெயினான என்ன பேஸ்பாலர் யாருன்னு சொல்லும்போது இட் இஸ் ப்ராப்பர் நவுன். சிட்டி நமக்கு தெரியும். சிட்டி என்ன? காமன்லி சிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆனா சிட்டில எந்த சிட்டி? டெல்லி, சென்னை அப்படின்னு மென்ஷன் பண்ணா அது என்ன? ப்ராப்பர் நவுன். இப்ப புரிஞ்சுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட் திரும்ப உங்க புக் பாருங்க. ஸோ அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பாய், பென், சிட்டி, ஃப்ரூட், புக், கிங், அனிமல், பேர்ட், கேம். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர் நவுன். நேத்ரா, அந்த கேர்ள் மாத்திட்டு ஃபர்ஸ்ட் பிக்சர்ல இருக்க கேர்ள்ன்ற நேமிங் வேர்டை மாத்திட்டு நேத்ரா அப்படிங்கிற நேமிங் வேர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நேத்ரான்னு சொல்லும்போது நேத்ராங்கிற பொண்ணை மட்டும், நேத்ராங்கிற சிறுமியை மட்டும்தான் குறிப்பிடும். ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மென்ஷன் பண்றது, ஒரு குறிப்பிட்ட மனுஷனையோ, பர்சனையோ, ஆனிமலையோ, திங்கையோ, பிளேஸையோ, ஐடியாவையோ குறிப்பிட்டு பர்டிகுலர்லி அதை மட்டும் மென்ஷன் பண்ணா அதுதான் ப்ராப்பர் நவுன். ப்ராப்பர்னா கரெக்டா அதை மட்டும் பர்டிகுலரா, நிறைய வாட்டி சொல்லி தந்திருக்கு. பர்டிகுலரா அதை மட்டும் மென்ஷன் பண்றது தான் ப்ராப்பர் நவுன். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஹியர் த நேமிங் வேர்ட் நேத்ரா இஸ் யூஸ்ட் ஃபார் பர்டிகுலர் கேர்ள். ஒரே ஒரு பொண்ணை தான் மென்ஷன் பண்ணுது, அப்படிதானே? ஸோ இட் இஸ் ப்ராப்பர் நவுன். So it is proper noun. If a naming word denotes a person, play in particular, it is proper noun. Place a person மட்டும் இல்ல, place, animal, thing, idea எதனாலும் particularly ஒன்ன வந்து குறிப்பிட்டு மென்ஷன் பண்றது, அது என்ன? That is called proper noun. காமனா ஜெனரலைஸ்டா சொல்லக்கூடியது என்ன? பேர்ல இருக்கு, காமன் நவுன். பர்டிகுலரா இந்த விஷயத்தை குறிப்பிட்டு சொல்றது என்ன? அதுதான் ப்ராப்பர் நவுன். காமன் நவுன் பொதுவாக, காமன்லி பொதுவாக, ஜெனரலைஸ்ட் காமன்லி, காமன் நவுன். ப்ராப்பர் நவுன் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த. புரிஞ்சுதா? இதுக்கு மேல அதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. ஹியர் ஆர் சம் நேமிங் வேர்ட்ஸ் தட் டினோட் த பர்சன், திங்ஸ் அண்ட் திங்ஸ் இன் பர்டிகுலர். பர்சன் அண்ட் திங்ஸ் தான் சொன்ன மாதிரி இப்போ பாய்ல அவங்க சிவா கொடுத்துருக்காங்க. நான் ராஜு சொல்லியிருந்தேன், இவங்க சிவா. சிட்டி ஆர் பிளேஸ்ல வந்து மதுரை கொடுத்துருக்காங்க, சென்னை கொடுத்துருக்காங்க. மாலாங்கிற ஒரு குறிப்பிட்ட பொண்ணை இண்டிகேட் பண்ணுது. தமிழ்ங்கிற ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை இண்டிகேட் பண்ணுது.
பாரிங்கிற ஒரு குறிப்பிட்ட மன்னனை இண்டிகேட் பண்ணுது. இங்கிலீஷ்னு ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜையோ சப்ஜெக்டையோ மென்ஷன் பண்ணுது. புரியுதா? கரெக்ட் தானே? லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னா அது எந்த லாங்குவேஜா இருக்கலாம். பிரெஞ்சா இருக்கலாம், இங்கிலீஷா இருக்கலாம், தமிழா இருக்கலாம், ஆர் லாட்டினா இருக்கலாம், ஹிப்ரூவா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஹிந்தியா இருக்கலாம், அரபிக்கா இருக்கலாம், எனிதிங் இட் மே பி. பட் குறிப்பிட்ட ஒரு லாங்குவேஜ் தமிழ் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் மட்டும்தான். அதுல குறிப்பா தமிழை தான் மென்ஷன் பண்றோம். இப்ப புரிஞ்சுதா? அந்த டிஃபரன்ஸ் புரிஞ்சுதா எல்லாருக்கும்? அந்த எக்ஸாம்பிள்ஸ் புரிஞ்சுதா? கேர்ளுங்கும் போது எந்த கேர்ள்னாலும் ஓகே. ஆனா கேர்ளுக்கு பதிலா நேத்ரான்னு வரும்போது நேத்ராவை மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுது. அப்படிதானே? ஸோ அதுதான் நான் கொடுத்துருக்கேன். See your mobile screens now, students. Proper noun names a particular person, place, thing or idea. Proper nouns are always capitalized. Mostly ஒரு சென்டென்ஸ்ல வரும்போது Eiffel Tower is the biggest tower or the biggest tower I have ever seen is Eiffel Tower. அப்போ அந்த கேபிட்டல் லெட்டர்ல தான் மேக்ஸிமம் வரும். மேக்ஸ் டு மேக்ஸ் ப்ராப்பர் நவுன்ஸ் வந்து கேபிட்டல் நவுன்ஸ்ல தான் வரும். நான் பர்சன் எனி பர்சனா நான் கொடுத்துருக்கலாம். பட் நான் குறிப்பிட்டு மதர் தெரேசா அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால அவங்கள மட்டும் தான் இண்டிகேட் பண்ணுது. எனி இன்செக்ட்ஸ் ஆர் இதை நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஆனா நான் அந்த இன்செக்ட்லயே ஹனி பீயை ரெப்ரசன்ட் பண்ணதுனால, தேனியை மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணதுனால அது ப்ராப்பர் நவுன். அதே மாதிரி ஐஃபில் டவர், எனி டவர், உலக அதிசயங்கள்ல எதை வேணா நான் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 7 வண்டர்ஸ்ல எதை வேணாலும், இப்போ 7 வண்டர்ஸ் இல்ல, சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த வண்டர்ஸ்ல எதை வேணா மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனா ஐஃபில் டவரை மென்ஷன் பண்றதுனால அதை மட்டும், புரிஞ்சுதா? அது மட்டும் இண்டிகேட் ஆகுது. இந்த காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் கீழே இருக்கு, அதை நீங்க எடுத்து எழுதிக்கோங்க. Now next, circle the pictures that denotes person or things in common. First ஓட அதாவது பேஜ் நம்பர் 87ல லாஸ்ட் ஆக்டிவிட்டி பாருங்க. நிறைய பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட நேம்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேர்ள், அடுத்தது பூஜா, தென் புக், அப்புறம் இங்கிலீஷ் புக், ட்ரீ, மேங்கோ ட்ரீ, பாய், அருண். இதுல காமன் நவுன்ஸ் எதுன்னு இந்த பிக்சர்ஸ்ல இருக்க காமன் நவுன்ஸ் எதுன்னு பார்த்து சர்க்கிள் அவுட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அப்படிதானே? ஃபர்ஸ்ட் ஒன் கேர்ள் வந்து காமன் நவுன், அதை சர்க்கிள் பண்ணிக்கோங்க. கேர்ள் காமன் நவுன் தானே? இல்ல பூஜா காமன் நவுனா? பூஜானா அந்த பர்டிகுலர் பொண்ணு, பூஜாங்கிற பொண்ணை மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுது. ஆனா கேர்ளுங்கும் போது அது எந்த பொண்ணாவா இருக்கலாம், பூஜாவா இருக்கலாம், நேத்ராவா இருக்கலாம், யாரை வேணா இருக்கலாம். இனி மீதி உள்ள எக்ஸசைசஸ், அந்த மீதி உள்ள பிக்சர்ஸ் பார்த்து எது காமன் நவுன் பார்த்து நீங்க புக்லயே சர்க்கிள் பண்ணுங்க. உங்களோட டெக்ஸ்ட் புக்லயே சர்க்கிள் பண்ணி வைங்க. புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் நான் காமிச்சு கொடுத்துருக்கேன். The remaining you have to do. This is for your homework. First one, girl is, of course it's a common noun, so அதை circle பண்ணிருக்கோம். Remaining things you have to complete. Have you understood? இது common nouns பார்த்துட்டோம், proper nouns பார்த்துட்டோம், அதோட எக்ஸாம்பிள்ஸும். அடுத்தது ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃப்ரூட், பழம், காமன்லி பழம். ப்ராப்பர் நவுனா கன்வெர்ட் பண்ணும்போது அது ஆப்பிள்னு கொடுத்துருக்கு இங்க. It may be orange, it may be grapes, it may be bananas, எது வேணா இருக்கலாம். டீச்சர், குறிப்பிட்ட டீச்சர்னா மேடம் டான் அப்படின்னு இருக்கு. இதுல ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, மேடம் டான். நமக்கு எந்த டீச்சர் பிடிக்குமோ அந்த டீச்சரை வந்து எழுதலாம். அப்படிதானே? பாய் வந்து உங்க புக்ல சிவான்ற பையன் கொடுத்துருக்கு, இங்க அலி அப்படின்னு கொடுத்துருக்கு. பாய்னா காமனா எனி பாயா இருக்கலாம். ஆனா அலின்னு சொல்லும்போது அலிங்கிற பேர் இருக்கிற பையன் மட்டும்தான் எழும்புவான், அவனை மட்டும்தான் குறிக்குது. புக், எனி புக். ஆனா ஸ்டோரி புக்கும் போது ஸ்டோரி புக் மட்டும்தான் இண்டிகேட் ஆகுது. சிட்டி, எனி சிட்டி காமன்லி. கஜாங் அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு, அது சொல்லும்போது கஜாங். இதெல்லாம் நான் கொஞ்சம் நம்ம நேஷனல் வைடு ஆல்ரெடி பார்த்துட்டோம். என்ன, சென்னை, மதுரை இதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ கஜாங்கிறது இன்னொரு சிட்டி. ஓகே, ஸோ அந்த சிட்டியை மட்டும்தான் குறிக்குது. பிஸ்கெட்டுங்கும் போது எனி பிஸ்கெட்ஸ் இருக்கலாம், மேரி கோல்டு இருக்கலாம், அப்புறம் என்ன சன்ஃபீஸ்ட் இருக்கலாம், என்னெல்லாம் இருக்கு, டார்க் ஃபேண்டசி இருக்கு. ஸோ ஆனால் ஓரியோன்னு மென்ஷன் பண்ணும்போது அந்த பிஸ்கெட் மட்டும்தான். இப்போ புரிஞ்சுதா? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கும்.
சரி, காரும்போது என்ன கார் வேணா இருக்கலாம். ஹோண்டா சிட்டியா இருக்கலாம், ஜாஸா இருக்கலாம், ரிட்ஸா இருக்கலாம், சுசுகியா இருக்கலாம், சுசுகி மாருதி 800 இருக்கலாம், எனிதிங். பட் ஹோண்டா சிட்டிங்கும்போது அந்த காரை மட்டும்தான் மென்ஷன் பண்றோம். எல்லாமே எல்லா கார்ஸுமே கார் தான், அப்படிதானே? எல்லா 4 வீலர்ஸுமே நம்ம கார்னு தான் சொல்றோம். ஆனா அதுல குறிப்பிட்ட ஒரு பிராண்டை வந்து மென்ஷன் பண்ணும்போது அது ப்ராப்பர் நவுனா கன்வெர்ட் ஆகுது. ஷூ ஷூ வந்து என்ன பேட்டான்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஷூவோட பிராண்ட் வந்து ஷூ காமன்லி ஷூன்னு பிளாக் கலர் ஷூ, அது இப்போ பேட்டாவா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கம்பெனியா இருக்கலாம், அப்படிதானே? ஹஷ் பப்பீஸா இருக்கலாம், நைக் ஒரு அடிடாஸ், எனி பிராண்டா இருக்கலாம். அங்கே ஆனா இங்கே ஷூவோடதுல மெயின்லி பேட்டா அது மட்டும் தான் ரெப்ரசன்ட் பண்ணிருக்கு. ஸோ அந்த பேட்டா ஷூங்கிறது உங்களுக்கு ப்ராப்பர் நவுனா கன்வெர்ட் ஆகி கிடைக்குது, அப்படிதானே? இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து நோட்ல எழுதி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், நான் இங்கே ஒரு சில வேர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் வேர்ட் ஷார்ட்ல. பாருங்க, போன தடவை கொடுத்த அந்த சேம் திங் தான், ஆனால் ரொம்ப கம்மியாக நான் வேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பர்பிள், மூவி, கிவி, ஜாஸ்மின், ஸ்ட்ரீட், நேம், டாலஸ், கான்டினென்ட் இது கொடுத்துருக்கேன். இது எதுக்கு அண்டரில் வரும்? பர்பிள் வந்து காமன் நவுனா ப்ராப்பர் நவுனா, மூவி ப்ராப்பரா காமனா இப்படின்னு கண்டுபிடிச்சு நீங்கள் ஒவ்வொரு வேர்டையும் அந்தந்த காலம்ஸில் ஃபில்அப் பண்ணி வைக்கணும். போன தடவை ஆன்லைன் ஆக்டிவிட்டி கொடுத்த சேம் ஃபார்மேட்டில் தான் கொடுத்துருக்கு. அந்த சேம் பிக்சரில் ஜஸ்ட் வேர்ட்ஸ் மட்டும்தான் மாற்றிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட், உங்களோட புக் எடுத்துக்கோங்க. அப்போ சர்க்கிள் த பிக்சர் தட் டினோட்ஸ் பர்சன் ஆர் திங்ஸ் இன் காமன் பார்த்தாச்சு. இனி பர்சன் ஆர் திங்ஸ் அதே மாதிரி ஒரு சில பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் நேமிங் ரெப்ரசன்டிங் த நேம்ஸ். அந்த நேம்ஸ் பார்த்துட்டு அந்த பிக்சர் வந்து காமன் நவுனா ப்ராப்பர் நவுனான்னு பார்த்து நம்ம ப்ராப்பர் நவுனா இருந்தால் சர்க்கிள் பண்ணணும். அங்கே வந்து பேஜ் நம்பர் 87ல வந்து காமன் நவுனுக்கு மட்டும் தான் சர்க்கிள் பண்ணோம். இங்கே ப்ராப்பர் நவுனுக்கு. ப்ராப்பர் நவுன் இது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ராஜு இருக்கு, மேங்கோ இருக்கு, டாக்டர் இருக்கு, புக் இருக்கு, அனிமல் இருக்கு, சோல்ஜர் இருக்கு. இதுல எது பர்டிகுலர் ப்ராப்பர் நவுன்? ஃபர்ஸ்ட் ஒன் ராஜு. ராஜுங்கிற பையனை மட்டும்தான் இண்டிகேட் பண்ணுது, அதனால ராஜுவனா சர்க்கிள் பண்ணி கொடுத்துட்டேன். ரிமைனிங் நீங்க தான் கண்டுபிடிச்சு சர்க்கிள் பண்ணணும். இதுல எது ப்ராப்பர் நவுன்னு பார்த்து நீங்க அதை வந்து என்ன சர்க்கிள் பண்ணணும். இப்போ முடிஞ்சதுல பேஜ் நம்பர் 87 நம்ம முடிச்சதுல எது காமன் நவுன்னு பார்க்கணும், இதுல வந்து எது ப்ராப்பர் நவுன்னு பார்க்கணும். புரிஞ்சுதா? ப்ராப்பர் நவுன் எதுன்னு பார்த்து சர்க்கிள் அவுட் பண்ணி வைங்க. அடுத்தது, கலர் த காமன் நவுன் green and ப்ராப்பர் நவுன் ப்ளூ. கிரேசி, ஃப்ரூட், எர்த், அனியன், பீகாக், ட்ரெயின், பால், வெள்ளூர், பிளானட், கிரேப்ஸ். ஒரு சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சர்க்கிள்குள்ள ஒரு எலிப்டிக்கல் சர்க்கிள்குள்ள கொடுத்துருக்காங்க. அந்த நேம் வாசிச்சு அது வந்து காமன் நவுனா ப்ராப்பர் நவுனான்னு இண்டிகேட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், கிரேசிங்கிறது அந்த கிரேசிங்கிற ஆளை மட்டும்தான் குறிக்கிறது, பொண்ணு, அப்படிதானே? அப்போ அது காமன் நவுன், சாரி இட்ஸ் ப்ராப்பர் நவுன். அப்போ ப்ராப்பர் நவுனா இருந்தா அந்த கிரேசிங்கிற ஷேடுக்குள்ள ப்ளூ கலர் கொடுக்கணும். கிரேசிங்கிற ஷேடுக்குள்ள ப்ளூ கலர் கொடுக்கணும். உங்களுக்கு உங்க கையில இருக்க ப்ளூ கலர் கொடுங்க. ரொம்ப ஸ்கெட்ச் போட்டு இப்படி அழுத்தி வரைஞ்சி நெக்ஸ்ட் பேஜ்ல பதிய வைக்காதீங்க. லைட்டா கலர் பென்சில்ஸ் இருக்குன்னா அதான் நல்லது. கலர் பென்சில்ஸ் ஆர் கிரேயான்ஸ் வச்சு பண்ணுங்க, ஈவன் பெட்டரா இருக்கும். உங்க டெக்ஸ்ட் புக்லயே பண்ணுங்க இந்த எல்லா ஒர்க்ஸும். ஸோ காமன் நவுனை வந்து கிரீன்ல பண்ணுங்க, ப்ராப்பர் நவுனை ப்ளூல பண்ணுங்க. பண்ணுவீங்களா? இதுல இந்த நேம்ஸ் பார்த்து ஃபர்ஸ்ட் ஒன் நான் சொல்லி கொடுத்துட்டேன். கிரேசி வந்து ப்ராப்பர் நவுன், அந்த குறிப்பிட்ட ஆளை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணுது, கிரேசிங்கிறவங்கள மட்டும். அதனால அது இது வச்சு ப்ளூ கலர் வச்சு நம்ம ஸ்கெட்ச் ஆன் பண்ணவோ இல்லை கலர் பென்சிலோ கிரேயான்ஸோ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்த வேர்ட்ஸை வாசிச்சு கரெக்டாக என்னன்னு வாசிச்சு அதை ஐடென்டிஃபை பண்ணணும். காமன் நவுனா ப்ராப்பர் நவுனான்றதை வாசிச்சு உங்களுக்கு கரெக்ட் ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும். புரிஞ்சுதா? லைட்டாக பண்ணி வைக்கணும் ப்ராப்பராக. அது என்ன தப்பு இருந்ததுன்னா திருப்பி மாற்ற முடியாது, அதனால லைட்டாக பண்ணி வைங்க. லிசன் டு த ஆடியோ அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங்னு ஒரு செஷன் இருக்குது. அதில் ஆக்சுவலாக இந்த கியூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணணும், கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அந்த வாய்ஸை கேட்க வச்சு நீங்கள் இந்த ஆன்சர்ஸ் அட்டன் பண்ண வைக்கணும். ஆக்சுவலி கியூஆர் கோட் வச்சு ஸ்கேன் பண்ணப்போ அப்படி ஒரு ஆடியோவே வந்து அப்டேட் பண்ணலை இன்னும். நியூ புக் தானே,
போன வருஷம் இருந்த புக் தான், ஆனா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த ஆடியோ அப்லோடட் இல்லை உங்களோட ஆப்ல. ஸோ அது வந்து இப்போ நம்மளால பண்ண முடியாது. இந்த ஆடியோ அப்லோட் ஆயிடுச்சுன்னா நம்ம இந்த செஷன் வந்து பார்க்கலாம். புரிஞ்சுதா? இந்த கியூஆர் கோடை வந்து நம்ம மொபைல் கியூஆர் ஸ்கேனர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்கேன் பண்ணா ஒரு ஆடியோ வரும். அந்த ஆடியோ வந்து அப்டேட் பண்ணல உங்களோட சைட்ல வந்து, உங்களோட ஸ்டடி சைட்ல, தீக்ஷாங்கிற ஸ்டடி சைட்ல வந்து அப்லோட் ஆகல. அதனால என்னால இதை எடுக்க முடியல. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 89. இனி இதுல ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ், அதாவது ஒரு கடைக்கு போனா நம்ம எப்படி சொல்லி பொருள் வாங்கலாம், டே டு டே லைஃப்ல நம்ம என்ன மாதிரியான வார்த்தைகள் யூஸ் பண்ணி கடைக்காரர்கிட்ட இருந்து பொருள் வாங்கலாம், இங்கிலீஷ்ல என்னென்ன காமன் வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், காமன் வேர்ட்ஸ் இல்ல, எப்படி ஒரு சென்டென்ஸை பிகின் பண்ணி ஃப்ரேம் அவுட் பண்ணி எப்படி அவர்கிட்ட ஒரு கடையிலேருந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்றது தான் இந்த ஒரு கன்வர்சேஷன் டயலாக் கன்வர்சேஷனில் கொடுத்துருக்கு. நவ் லெட்ஸ் see. ரொம்ப ரொம்ப ஈஸி தாம்மா. பாருங்க, see how they speak at this situation and practice. ஒவ்வொரு சிச்சுவேஷன் பேசிஸில் நம்ம எப்படி சொல்லி, போன வருஷம் இதே மாதிரி நிறைய ஸ்பீக்கிங் எக்ஸசைசஸ் படிச்சிருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டேர்ம் 1லே நீங்கள் எடுத்தீங்கன்னா அங்கிள் வந்து வீட்டுக்கு வரும்போது எப்படி நம்ம இன்வைட் பண்ணி உட்கார வச்சுட்டு எப்படி உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு எல்லாம் எப்படி வந்து கேட்கலாம். அந்த ஒரு சிச்சுவேஷன் பேசிஸில் நம்ம எப்படி வந்து சென்டென்சஸை ஃப்ரேம் அவுட் பண்ணி கேட்கணும். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பையனும் ஷாப்கீப்பரும் பேசுகிறாங்க. ஸோ அவங்க என்ன மாதிரியான டயலாக்ஸ், என்ன மாதிரியான சென்டென்சஸ் ஃபார்ம் அவுட் பண்ணி கேட்குறாங்கன்னு இப்போ முதல்ல கடைக்காரர் கேட்குறாங்க, கடைக்காரர் இருக்காங்க, ஷாப்கீப்பர், a boy is coming to his shop and buying something. What do you want, kid? உனக்கு என்ன வேணும்? அப்போ that boy is telling, I want color pencils uncle, color pencils கொடுங்க அங்கிள் அப்படின்னு. உங்களை மாதிரி ஒரு ஒரு ஆக்டிவ் கிட் அப்படிதானே, உங்களுக்கும் கலர் பென்சில்ஸ் ரொம்ப பிடிக்கும், எப்பவும் போய் கலர் பென்சில்ஸ் வாங்குவீங்களா? சும்மா சும்மா வாங்கக்கூடாது. ஓகே, வாட் யூ வாண்ட் கிட் அப்படின்னு கேட்டப்போ ஐ வாண்ட் கலர் பென்சில்ஸ், எனக்கு கலர் பென்சில்ஸ் வேணும் அங்கிள் அப்படின்னு. ஸோ ஹவு மெனி பென்சில்ஸ் டூ யூ வாண்ட், எவ்வளோ பென்சில்ஸ் உனக்கு வேணும்? ஐ வாண்ட் ஒன் கம்ப்ளீட் பேக்கெட், ஹவு மச் இஸ் இட்? இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டே டு டே லைஃப்ல. இப்போ வந்து எனக்கு ஒரு ஃபுல் பேக்கெட் கொடுங்க அப்படின்னு நம்ம தமிழ்ல தான் கேட்போம், அப்படிதானே? இங்கிலீஷ்ல வந்து பேசக்கூடிய சுச்சுவேஷன் இருந்ததுன்னா இங்கிலீஷ்லேயே கேட்கலாம். எப்படி? ஐ வாண்ட் ஒன் கம்ப்ளீட் பேக்கெட். ஆனா இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க கிட்ட தான் போய் இங்கிலீஷ்ல கேட்கணும், இல்லைன்னா அது கஷ்டம், அப்படிதானே? அவங்களுக்கு தெரியாதுன்னா நமக்கு கேட்கவும் முடியாது. எவ்வளோ பென்சில்ஸ் வேணும் அப்படின்னு அவர் ஷாப்கீப்பர் கேட்டதுக்கு, எனக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கெட் கொடுங்க, அது என்ன ரேட் ஆகுது, ஹவு மச் இஸ் இட் ஆர் வாட் இஸ் த ப்ரைஸ், வாட் இஸ் த டோட்டல், என்னெல்லாம் வேணா கேட்கலாம். அதெல்லாம் நம்ம கீழே படிக்க போறோம். ஓகே, தென் தட் ஷாப்கீப்பர் இஸ் சேயிங் இட் இஸ் 25 rupees, எனிதிங் எல்ஸ்? அது ஜஸ்ட் 25 rupees தான், வேற ஏதாவது வேணுமா, எனிதிங் எல்ஸ்? ஓகே, அப்போ அந்த பையன் வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் தட் பேட் அங்கிள்? கடையில் அந்த பேஸ்கெட்டில் பாருங்க, உங்களோட புக் பாருங்க, அந்த பேஸ்கெட்டில் நிறைய பேட்ஸ் வச்சுருக்காங்க, அப்படிதானே? அது வந்து இந்த பேட்டோட விலை என்ன, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் திஸ் பேட், இந்த பேட்டோட அமௌண்ட் எவ்வளவு, how much is this bat அப்படின்னும் கேட்கலாம். what is the price of the bat? The bat will cost you 100 rupees. Can I give? பேட் வந்து 100 rupees, அது நீங்க எடுத்துக்கிறீங்களா, நீங்க வாங்கிக்கிறீங்களா, கேன் ஐ கிவ் யூ தட்ஸ் பேட்? அப்போ அவன் பையன் சொல்றான், நோ அங்கிள், ஐ டோன்ட் ஹாவ் மனி ஃபார் தட், ஐ வில் பை இட் லேட்டர், நவ் டேக் திஸ் ₹25 அண்ட் ஃபார் த பென்சில்ஸ். என்கிட்ட அவ்வளோ பைசா இல்லை அங்கிள், என்கிட்ட 25 ரூபாய் தான் இப்போ வாங்குறதுக்கு, இந்த கலர் பென்சில்ஸ் வாங்குறதுக்கான பைசா மட்டும்தான் என்கிட்ட இருக்கு. ஸோ நீங்க 25 ரூபாய் எடுத்துட்டு எனக்கு கலர் பென்சில்ஸை கொடுங்க. அப்போ here are the pencils, visit again. Shopkeeper is happily handing over the color pencils to that boy, and he also had paid the money and got his color pencils. Have you understood? எப்படி நம்ம ஒரு ஷாப்புக்கு போனா நம்ம என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி அப்ரோச் பண்ணலாம்? வாட் இஸ் த ப்ரைஸ், ஹவு மச் இஸ் த டோட்டல், இது டோட்டலி எவ்வளவாச்சு, வீட்டில் கேட்பாங்களா? எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நம்ம சொல்லுவோமா? இது ஒரு இடத்துல போய் போனால் டோட்டலி எவ்வளவாச்சு அப்படின்னு கேட்பாங்க வீட்டில், அப்படிதானே? அப்புறம் இதோட அமௌண்ட் எவ்வளவு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்தந்த சிச்சுவேஷனுக்கு பல பல வேர்ட் ஃப்ரேமிங், சென்டென்ஸ் ஃப்ரேமிங் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் திஸ்
structures or that useful for this situation. அது வந்து how much is it அப்படின்னு கேட்டால color pencil அதை வந்து எப்படி எல்லாம் கேட்கலாம். How much is the pencils? How much? What is the price of the what is the price of one package color pencil அப்படின்னு சொல்லலாம். What is the total? இது எந்த ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வேணா நம்ம ஃப்ரேம் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படிங்கிறது. அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி வேணா நம்ம ஃப்ரேம் அவுட் பண்ணி கேட்கலாம். விஷயம் என்ன கடைக்காரருக்கு புரியணும். ஓ இந்த பையன் கலர் பென்சில் வாங்க வந்திருக்கான், அவன் வேற ஏதாச்சும் வேணுமான்னு கேட்டப்போ பேட் வந்து கேட்டான். ஆனா பேட்டுக்கு 100 rupees அவன் கிட்ட அவ்வளவு பைசா இல்லாததுனால 25 ரூபாய் கொடுத்து அது கடைக்காரருக்கு புரிஞ்சுது. ஓ 25 ரூபாய் தான் பையன்கிட்ட இருக்கு அவன் சொன்னான். அப்போ அந்த பென்சில் மட்டும் கொடுத்து அவனும் வாங்கிட்டான் அவனோட பென்சில்ஸ். அப்படிதானே? ஸோ நம்ம சொல்ல வர்றது, நம்ம கம்யூனிகேட் பண்ண வர்றது அடுத்தவங்களுக்கு புரியணும். அது புரிஞ்சாலே போதும். ஓகே, நெக்ஸ்ட் வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? கேன் ஐ கெட், அதாவது இதை வாட் டூ யூ வாண்ட் கிட் அப்படின்னு அவர் கேட்டார்ல, அதுக்கு பதிலாக இந்த வேர்ட்ஸும் இந்த சென்டென்சஸும் யூஸ் பண்ணலாம். வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ? யாராவது கடையில் வரும்போது ஷாப்கீப்பர்ஸ் வந்து என்ன வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தானே இங்கெல்லாம். என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றது வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ, நான் என்ன உங்களுக்கு பண்ணட்டும் அப்படின்னு கேட்கலாம். கேன் ஐ கெட், ஐ வாண்ட், இதெல்லாம் வந்து சொல்லலாம். எதுக்கு? கேன் ஐ கெட், அந்த பையன் வந்து கேன் ஐ கெட் சம் பென்சில்ஸ், ஐ வாண்ட் ஒன்லி கலர் பென்சில்ஸ், அது வந்து யூஸ் பண்ணலாம். இது இந்த சென்டென்சஸ் எல்லாம் இந்த சிச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவு மச் ஷுட் ஐ பே? பையன் வந்து நான் வந்து 25 வாட் இஸ் த ப்ரைஸ்ன்னு கேட்டால அதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம்? திரும்பவும் வேற வேர்ட்ஸ் வேற சென்டென்சஸ் யூஸ் பண்ணலாம். ஹவு மச் ஷுட் ஐ பே, நான் எவ்வளோ கட்டணும், எவ்வளோ பேமெண்ட் பண்ணணும்? எனக்கு கார்டு தான் இருக்கு, கார்டில் பேமெண்ட் பண்ணிக்கலாமா? கேன் ஐ பே பை கார்டு? வீட்டில் இருந்து அம்மா அப்பா வெளியே போகும்போது டெபிட் கார்டில் எல்லாம் பேமெண்ட் கார்டில் பே பண்ணலாம்ல அப்படின்னு கேட்பாங்க. அப்படிதானே? ஸோ அந்த கார்டு பேமெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ கேன் ஐ பே பை கார்டு? Do you have charge? Do you have change இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது சில நேரம் நம்ம கம்மியாக வாங்கிட்டோம், நம்ம கிட்ட சேஞ்ச் இல்லைன்னா நம்ம ஒரு 100 rupees கொடுத்துட்டு இல்லை 500 rupees கொடுத்துட்டு அவங்க எடுத்துட்டு சேஞ்ச் மீதி தருவாங்க. அப்படிதானே? அப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொரு சிச்சுவேஷன் பேசிஸில் என்னென்ன சென்டென்ஸ் ஃப்ரேம் அவுட் பண்ணி ஒவ்வொருத்தங்க கிட்ட பேசலாம். மெயின் இது ஸ்பீக்கிங். ஆனால் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி கம்யூனிகேஷன், ஒரு இடத்துல போய் நம்ம ஏதாவது பொருள் வாங்குறோம் இல்லை ஒரு இடத்துக்கு போய் ஏதாவது பேசுகிறோம் அப்படின்னா அந்த நம்ம பேசக்கூடிய யாரோ அவங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோங்கிறது அந்த கம்யூனிகேஷன் கரெக்டாக புரியணும். அதுதான் விஷயம். புரிஞ்சுதா? அவ்வளோதான் இன்னைக்கு அந்த ஸ்பீக்கிங் ரிசல்ட். ஒன்ஸ் மோர் ஐ வில் ரீட் தட் கன்வர்சேஷன். அந்த கன்வர்சேஷன் மட்டும் நான் ரீட் பண்ணுறேன், கவனிச்சுக்கோங்க. வாட் டூ யூ வாண்ட் கிட்? I want color pencils, uncle. How many pencils do you want? I want one complete packet. How much is it? It is 25. It is rupees 25. Anything else? What is the price for that? What is the price of the bat? The bat will cost you 100 rupees. Can I give? No, uncle. I don't have money for that. I will buy it later. Now take this 25 rupees for the pencils. Here are the pencils. Visit again. அப்படின்னு ஷாப்கீப்பரோடையும் அந்த ஸ்மால் பாயோடையும் டயலாக் கன்வர்சேஷன் இப்படி நடந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து இது இல்லாமல் வேற என்னென்ன சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்ம கேட்கலாம் அப்படிங்கிறதான் கீழே அந்த ஸ்ட்ரக்சர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஹாவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணுவீங்களா? இது ஸ்பீக்கிங் எக்ஸசைஸ், ஜஸ்ட் ட்ரெயின் ஆனால் போதும், அவ்வளோதான். நம்ம ஸ்கூலில் இருந்திருந்தா இன்னும் டீட்டெயில்டாக அது வந்து நல்ல மாதிரி கொடுத்துருக்கலாம். தென் ஹோம்ஒர்க் பாருங்க, பேஜ் நம்பர் 87ல் அந்த லாஸ்ட், இது என்னடா புதுசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. பேஜ் நம்பர் 87ல் லாஸ்டில் பாருங்க, இது ஒரு சில வேர்ட்ஸ் இங்கே கேர்ள் ஆல்ரெடி நம்ம சர்க்கிள் பண்ணிட்டோம். அடுத்த பிக்சர்ஸ் பார்த்து அதோட வேர்ட்ஸ் என்ன எழுதியிருக்குன்னு பார்த்து காமன் நவுன் இருக்கக்கூடியதை சர்க்கிள் பண்ணணும். அடுத்தது பேஜ் நம்பர் 88ல் ஆல்ரெடி இதை நம்ம சர்க்கிள் பண்ணிட்டோம், ராஜு. அதில் என்ன காமன் ப்ராப்பர் நவுன் எது? இதில் ராஜு முடிச்சு மேங்கோ, டாக்டர், புக், இதில் எதெல்லாம் ப்ராப்பர் நவுன் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை குறிக்குதுன்றதை பார்த்து அதை சர்க்கிள் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதில் நம்ம ஆல்ரெடி
கிரேசி வந்து ப்ளூ கலர், ப்ராப்பர் நவுன் வந்து ப்ளூ கலர் வச்சு கலர் பண்ண. ரொம்ப போட்டு அழுத்தமா ரொம்ப ஸ்கெட்ச் பண்ணி வைக்காதீங்க. மிஸ்டேக்ஸ் இருந்தா மாத்த முடியாது. அதனால ப்ராப்பரா நீட்டா கலர் பண்ணி வைங்க. லைட்டா ஷேட் பண்ணாலும் ஓகே தான். கிரேசிங்கிறது ப்ளூ கலர், தென் ஃப்ரூட், எர்த், அனியன், இதெல்லாம் என்னென்ன வேர்ட்ஸ் ப்ராப்பரா காமனான்னு பார்த்து, காமன் நவுனா இருந்தா கிரீன்ல கலர் பண்ணுங்க. அந்த எலிப்டிக்கல் ரவுண்ட்ல ப்ராப்பர் நவுனா இருந்தா ப்ளூல கலர் பண்ணுங்க. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் நான் கொடுத்த இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஆக்டிவிட்டி, இது கீழே வந்து பிக்சர் போட்டிருக்கேன். இதுல வந்து வேர்ட் சார்ட்ல ஒரு சில வேர்ட்ஸ் இருக்கு. அதுல எந்த வேர்ட் எதுக்கு அண்டர்ல வரும், ப்ராப்பர்க்குள்ள வருமா காமன்குள்ள வருமான்னு போன தடவை மாதிரி நீங்க பண்ணணும். இன்னைக்கு எக்ஸசைசஸ் எல்லாம் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கு. ஸோ that's it for today's class, students. Do the homework. Page number 87 88ல நான் கொடுத்த புக்ல இருந்த ஹோம்ஒர்க்கை புக்லேயே முடிங்க. அடிஷ்னல் ஒர்க்கை ஒரு 4 லைன் நோட்ல எழுதி எடுங்க. அதே மாதிரி இந்த காமன் நவுன் ப்ராப்பர் நவுனுக்கெல்லாம் தனித்தனி டெஃபினிஷன்ஸ் போட்டிருக்கு. அதையெல்லாம் எடுத்து எழுதுங்க. எடுத்து எழுதி படிங்க. புரிஞ்சு படிங்க. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் வந்து கொடுத்துருக்கு. அதுவும் கீழே ஃபோட்டோஸாக போட்டிருக்கு. அதையும் ப்ராப்பராக பார்த்து படிங்க. Have you understood, students? Okay, that's it for today's class. Hope you all would have understood. And next class we'll be seeing Robot Expo. அது முடிஞ்ச கிளாஸ்ல கொஞ்சம் ரீடிங் எக்ஸசைசஸும் ஐ கேன் டூவும் இருக்கு. அதோட நம்ம கிளாஸ் வந்து முடிஞ்சிரும். Then you will be having class test. அது இன்னும் ஒரு வாரம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான். ஸோ கரெக்டாக பார்த்து நல்ல மாதிரி படிங்க. இல்லைன்னா இந்த வாரத்தில் இல்லை, நெக்ஸ்ட் வீக்கில் ப்ராபப்ளி உங்களுக்கு இருக்கலாம். அது நான் டேட் வந்து ப்ரையராக நான் சொல்லிடுவேன். ஒவ்வொரு கிளாஸ் முடிவுலையும் ஒவ்வொன்றும் நான் சொல்கிறேன். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதை வந்து கிளியராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஸோ நமக்கு ரிவிஷன் கிளாஸஸும் இருக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் இந்த எல்லா சாப்டர்ஸையும் புரிஞ்சு படிங்க. எஸ்பெஷலி கிராமர் ஒர்க்ஸ், அதாவது சிங்குலர் ப்ளூரல், இன்னைக்கு கொடுத்த ப்ராப்பர் நவுன் காமன் நவுன் புக்கில் இருக்கிற சேம் கொஸ்டின் நான் கண்டிப்பாக கேட்க மாட்டேன். அதனால தான் இப்போ இந்த ஹோம்ஒர்க் கொடுக்கும்போதே இந்த மாதிரி ட்ரைனிங் பண்ணுறேன். வெளியில் இருக்கிற கொஞ்சம் கொஸ்டின்ஸும் அவங்க அட்டென்ட் பண்ணட்டும். இன்னைக்கு காமன் நவுன் ப்ராப்பர் நவுனில் ஏன் கம்மியான எக்ஸசைஸ் நான் கொடுத்துருக்கேன்னா, ஓகே ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு செஷன் தான். அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக பண்ண வேண்டாம் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஆனால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு சிங்குலர் ப்ளூரல் காமன் நவுன் ப்ராப்பர் நவுன் இந்த கிராமர் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டுக்குமே வந்து புக்கில் இருக்கிற சேம் கொஸ்டின் நான் போட மாட்டேன். ஒரு சில வேர்ட்ஸ் தவிர வேற நிறைய வேர்ட்ஸ் வெளியிலேருந்து தான் எடுப்பேன். அதே மாதிரி காமன் நவுன் ப்ராப்பர் நவுனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் அதோட ஆக்டிவிட்டி ஸ்கேலே இருக்கும். அதெல்லாம் நம்ம ரிவிஷன் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் இப்போமே புரிஞ்சு படித்து வச்சா அப்போ எழுதலாம். ஓகே, தேங்க்யூ. That's it for your class. You have, I think, 2 exams in this week. Am I right? Science-உம் இருக்கு, தமிழும் இருக்கு. ப்ராப்பராக படித்து நல்ல மாதிரி எழுதுங்க. All the best and thank you, students.